ஸ்ரீதர், உன்னை எங்கெல்லாம் தேடுறது? சந்தானம் உன்னை உடனடியே கூட்டு வர சொன்னாரு. புது படமா, பெரிய கம்பெனியா? வண்டியில இரு. என்னப்பா நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு யோசிச்சுட்டு இருக்க? ஆபீஸுக்கு போகணும்னு. ஆபீஸ்க்கா? வேற யாரையாவது பாக்குற வேலை இருக்கா? இனிமே என் வேலையே ஆபீஸ்ல தான். ஸ்ரீதர், என்னப்பா சொல்ற? அண்ணன் ஃப்ரெண்ட் கம்பெனில வேலை, சைட் சூப்பர்வைசர். காலையில 9 மணிக்கு போனா ராத்திரி 11 மணி ஆயிடும். மாசம் 5500 ரூபாய் சம்பளம். இன்சென்டிவ் அதுன்னு சேர்த்தா குடும்பத்தை ஓட்டுற அளவுக்கு வருமானம் வந்துடும். 1ஆம் தேதி ஆனா டானு சம்பளத்தை கொடுத்துருவாங்கண்ணே. என்ன ஒண்ணு, இந்தியால 24 மணி நேரம் மியூசிக்கை பத்தி நினைச்சுக்கிட்டு இருப்பேன். இனிமே அதை கேட்க நேரம் கிடைக்குமான்னு தெரியலண்ணே. ஏய், இப்ப இப்ப என்னாச்சு இந்த முடிவுக்கு வந்த? இனிமேலும் என்ன நடக்கணும்னு உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? என் ரெக்கார்டிங் கேன்சல் ஆன அன்னைக்கு தான் எங்க அண்ணனுக்கு முதல் தடவை ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. நான் சோர்ந்து போனப்பெல்லாம் நீ ஜெயிச்சிடுவேன்னு என்னை தூக்கி விட்ட அண்ணன் இப்ப படுக்கையில இருக்க வேண்டிய நிலைமை. என்ன உள்ளங்கால வச்சு தாங்கின குடும்பம் அடுத்து யாருக்கிட்ட போய் கை நீட்டலான்னு தவிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த நிலைமையில கூட ஆளாளுக்கு நான் போறேன்னு சொல்றாங்களே தவிர நீ வேலைக்கு போடாது யாரும் சொல்லல. இப்போ என் ஆசை கனவு லட்சம் சொல்லி போயிட்டு இருந்தேன்னா நாளைக்கு நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் திரும்பி பார்க்க என் குடும்பம் இருக்காதுன்னு. ஒரு மனுஷனோட சாதனை உலகமே பாராட்டாலும் அவனுக்கு கிடைக்கிற நிஜமான சந்தோஷம் அந்த குடும்பத்துக்குள்ள தானே. எனக்கு என் குடும்பம் முக்கியம். ஸ்ரீதர், நீ சொல்றதுல எனக்கு புரியுதுப்பா. கடைசியா ஒரு அரை நாள் வந்துட்டு போனதானே சொல்றேன். அரை நாள்ப்பா. எத்தனை அரை நாள், எத்தனை முழு நாள், எத்தனை வாரம், மாசம், வருஷ கணக்குல காத்திருந்தாச்சு. இதை நான் வேதனையிலோ விரக்தியிலோ சொல்லலன்னு. காத்திருக்கிறதுக்கும் முயற்சி பண்றதுக்கும் போராடுறதுக்கும் இது சரியான நேரம் இல்லைன்னு. இது வெறும் முயற்சி மட்டும் இல்ல, 8 வருஷத்தை டவுன் சொல்லுவியப்பா. நீயா இப்படி எல்லாம் பேசுறதுனால நான் தோத்து போயிட்டேன்னு கூட நினைக்க தோணும். இல்லைன்னு நான் திரும்பி வருவேன். நீங்க நாம எல்லாரும் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு பெரிய மியூசிக் டைரக்டராக. அதுக்கு இந்த இடைவெளி தேவைன்னு. ஸ்ரீதர், வேலைக்கு போறதை நான் அன்னைக்கே முடிவெடுத்திருந்தேன்னா அட்லீஸ்ட் அந்த விஜயாவது உனக்கு கிடைச்சிருப்பா. அவசரப்படாதப்பா. அவசரப்படலன்னு தெளிவா தான் முடிவெடுத்திருக்கேன். ஒரு குழந்தைய கூப்பிட்டு உனக்கு அப்பா பிடிக்குமா மாமா பிடிக்குமான்னு கேட்டா அது அப்பா பிடிக்கும் தான் சொல்லும். அதே குழந்தைகிட்ட போய் உனக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமான்னு கேட்டா பழிச்சுன்னு அம்மான்னு தான் சொல்லும். அந்த மாதிரி தானே அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில விஜயா மியூசிக்கானு கேட்டப்போ மியூசிக்னு சொன்னேன். ஆனா இப்போ மியூசிக்கா குடும்பமானு வரப்ப மியூசிக் வேணான்னு சொல்ல முடியல. குடும்பம் தான் வேணும்னு முடிவு பண்ணிட்டேன். நீ அடிக்கடி சொல்லுவிய இந்த மாதிரி ஒரு குடும்பம் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா இப்ப நான் சொல்றேன், உன்ன மாதிரி ஒரு புள்ள கிடைக்கிறதுக்கு அந்த குடும்பம் நான் கொடுத்து வச்சிருக்கணும். இதை பாருப்பா, இப்ப வேணா ஒரு கலைஞனா நீ நிரூபிக்காம போயிடலாம். ஆனா ஒரு மனுஷனா வசந்துட்டப்பா. வரேன்னு. சரி, அடிக்கடி கடப்பக்கம் வராம போயிடாதுப்பா. சரின்னு. என்ன தூசி பட்டுச்சா? கக்கூசூரிக்கு ஏசினீங்க, இப்ப கண்ணுல தூசி பட்டதா மிச்சம். அப்பு நொய்ய புடைச்சிட்டாங்க போல இருக்க. இப்படி ஒரு செருப்படி என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லப்பா. ஏண்டா நீங்க பாத்திருக்கீங்க? பக்கத்து கடையில வாங்கியிருக்கான் பாரு. நீங்க என்னடா சாங் ரெக்கார்டிங் பண்றது? இப்ப நான் பண்றேன் பாரு.
முத்து பாண்டி பண்றான். போன மச்சான் திரும்பி வந்தா பூமணத்தோட அரமழ கோமணத்தோட கோமணத்தோட போற போக்குல கோமண கூட எல்லாம் வர போறாருங்க. தயவு செய்து இப்படி எல்லாம் பேசாத. எனக்கு பரவாயில்ல, ஏமாத்துங்கிறது எனக்கு 3 வேளை சாப்பாடு மாதிரி பழகி போச்சு. ஆனா ஸ்ரீதர் கடை பக்கம் வர்றப்போ தயவு செஞ்சு அவன் காதல படுற மாதிரி இப்படி கிண்டல் பண்ணாத. அவனால தாங்கிக்க முடியாதுப்பா. சென்டிமெண்ட்ல அண்ணாத்த என்ன ஸ்ரீதர் வந்துட்டானா கடைக்கு கெஞ்சி கேட்டுட்டேன். காதல் விழுகிற மாதிரி எதுவும் பேசுறாருப்பா. சொன்னா கேளுப்பா. முதல்ல காசை வை, அப்புறம் கிளம்பு. என்ன கேட்டுங்க நீ பாடு போற? ஒண்ணு இல்லப்பா, நாங்க சும்மா பேசிக்கிட்டே இருக்கும்போது சட்டையை கிழிச்சிட்டு வேற எப்ப ராஜா கிழிப்பாங்க? உடுப்பா. நம்மளாம் பக்கத்துல கடை வச்சிருக்கோம். நாளைக்கு நல்லது கெட்டதுன்னா கலந்துக்க வேணாமா? ஏய் நீ சமாதான பிரபா. சொல்லி வையே, சூப் வச்சு குடிச்சிடுவேன். ஜாக்கிரதை. சேத்துல கால வச்சா நமக்கு தான் அசிங்கம். வாங்க. இந்த சேத்துல காலை வச்சினா காலு மட்டும் இல்ல, உன் உடம்பே நாரிடும். நீங்க நடிச்சது கூட பரவாயில்ல, விட்டுருங்க. எல்லாரும் பாக்குறாங்கண்ணே, நான் சொல்றது கேளுங்க. வேணாம். பாத்து ஹாய் சித்தப்பா. சாப்பாடெல்லாம் மிச்சம் வைக்கிறீங்க. ஓகே சித்தப்பா. சாயந்தரம் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். டாடா. டாடா. ஹலோ, வண்டி டோக்கன். ஹலோ, நானே டோக்கனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சாரி, டோக்கன் போடுறவர்னு தப்பா நினைச்சிட்டேன். ரிசர்வ் பேங்க்ல ஒர்க் பண்றியா? சாரி சார். ஏய் மச்சான் வாடா. Thank God.
சாரி. Thank you very much. அதெல்லாம் இருக்கட்டுங்க. பென் இருக்குமா? Thank you. It's okay. நல்லா விழுந்தியா? ச்சீ. I'm sorry. பரவாயில்ல. Thank you. ஐயோ, இதுக்கு அந்த கியூ பெட்டர். சார், கொஞ்சம் முன்னாடி போறீங்களா ப்ளீஸ்? இந்த லைன் கொஞ்சம் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. அர்ஜென்ட். ஓ. ம். சார் யார் அது? ஓ, மினி மேன். இல்லப்பா. நல்லா பாருங்க சார். யோ, உன்னை பாக்குறதே எனக்கு கஷ்டமா இருக்கு. இதுல பாத்து கூட என்ன அர்த்தம்? உனக்கு இல்லன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கா கொண்டு போக போறேன். பொம்பளை சகப்பாரத்தை மட்டும் உடனே கொடுத்துறீங்க. ரொம்ப குதிக்காத, வெடிச்சிட போறேன். மிஸ்டர், உங்க கியூவை பாருங்க. இவங்க வேற. வளரல, அறிவு வளரல. சார், இது பல்க் புக்கிங் சார். உயிரை வாங்காம அடுத்த கவுண்டருக்கு போங்க. என்ன கேன்சலேஷனா? ஒன் செகண்ட் இருங்க. இந்த மாதிரி என்னாச்சு? ரோல் சேஞ்சா எங்கம்மா போறா? ஒழுங்கா தான் மூவ் ஆயிட்டு இருந்தது. கிழிஞ்சது போ. அதுக்குள்ளேயோ? ஐயோ. ஹலோ, பின்னாடி போய் கியூல நில்லுங்க. சார், நான் இங்க நின்னுட்டு இருந்தேன் சார். ப்ளீஸ், ரொம்ப அர்ஜென்ட். உனக்கு மட்டும் தான் அர்ஜென்சியா? இங்க இருக்கவங்களுக்கு அர்ஜென்சி இல்லையா? சார், நான் இங்க நிக்கிறத இவர் கூட பார்த்தாரு. சார், நீங்க பாத்தீங்களா? நோ ஐடியா. நின்னா ஒரே இடத்துல நின்னு தொலைக்க வேண்டியதானேயா? ஏன் இங்க எங்க அலறிட்டு இருக்க? போய் கியூல நில்லையா? வெல் சார். என்ன அர்ஜென்ட்? சாரி. பின்னால போய் நில்லையா? தம்பி, பின்னாடி போப்பா. அண்ணா வாங்கண்ணா பின்னாடி. பிரதர் நான் என்ன இழிச்சு வாங்கினேன்? குடிங்க. Thank you. வாடா. உங்க டிக்கெட் பேலன்ஸ் 50 rupees. Thank you. பாருங்க. Yeah. வரேன். Check பண்ணியா? நமக்கு RAC 11 12. ஹலோ பிரதர், பார்த்தா டீசெண்டா இருக்கிற. டோக்கன் போடாம வண்டி எடுத்து போனா எப்படி? நாக்கு வலிக்கிறக்கா நாங்க காட்டுக்கு எடுத்து வச்சிருக்கோம். நான் வந்து பண்ணீங்கல்ல. அதான் இப்ப வந்துட்டல்ல. டோக்கன் வாங்காம போனா எப்படி? கொஞ்சம் விட்டா போதுமே. தோ பாடுறா, 1 ரூபாய்க்கு 50 ரூபா கொடுக்குறதே. சேஞ்ச் கொடுமா. என்கிட்ட சேஞ்ச் இல்லப்பா. ஏன்டே சேஞ்ச் இல்லப்பா, மாத்தி கொடுப்பா. வண்டி இங்க நிக்கட்டே. என் அவசரத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. எங்க அவசரமா பாத்துட்டு போணுமா? அங்க போனா சேஞ்ச் காப்பாயா? ஏன் என் பிரச்சனை பண்ணிட்டு அப்பவே இருக்க? அர்ஜென்ட்னு சொன்னீங்க. இங்க நின்னு என்ன பேசிட்டு இருக்கீங்க? பேசிக்கிட்டு இல்லைங்க. 1 ரூபா சேஞ்ச்க்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். If you don't mind, உங்ககிட்ட 50 rupees சேஞ்ச் இருக்கா? கொடுங்க. கம்மியா இருந்தா கூட பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ். இந்தாயா. ஐயோ. பேலன்ஸ் 48.50. நீங்க தானே சொன்னீங்க கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு. பயந்துராதீங்க. ஏ 150 அப்புறம் வாங்கிக்கிறேன். Thank you. இன்னைக்கு வேற யாருக்கும் நீங்க தேங்க்ஸ் சொல்ல மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்? எல்லாத்தையும் தான் என்கிட்டயே சொல்லிட்டீங்களே. இப்ப சொன்னதோட சேர்த்து 5 தேங்க்ஸ் ஆச்சு. ஓகே. தேங்க்ஸ். சாரி. பரவாயில்ல, கிளம்புங்க. சரிங்க, லேட் ஆச்சு. வரேன். என்னடி? ஃபர்ஸ்ட் பென்னு, ரெண்டாவது டிக்கெட், இப்போ டோக்கன் எக்ஸ்சேஞ்சா? சீ, பாவடி, ஏதோ ஒரு சின்ன ஹெல்ப் தானே. சும்மா தான் சொன்னேன். வா போலாம். இதான் என்னோட ஃபேவரட். ஏய், அங்க பாரு. ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னேன்ல, பாத்தியா? 1 ரூபா பத்தி என்ன பண்ணிட்டு இருக்குன்னு.
மிஸ்டர், என்னது? உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு நீங்க கொடுக்குற மரியாதை தானா? என்ன முழிக்கிறீங்க? அர்ஜென்ட்டா ஏதோ வேலை இருந்தானே ஹெல்ப் பண்ண. நீங்க அர்ஜென்ட்டா செய்ய வந்த வேலை தானா? ஐயோ நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க நான் எனக்கு ஓஹோ, நீங்க செய்யறது நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா? இல்ல ச்சே. வெக்கமா இல்ல? வாயாங்க உங்கள மாதிரி யோ சீக்கிரமா வாயா. உங்கள உங்கள மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் நல்லது செய்யறதுக்கு ஆளே இல்லாம போயிட்டாங்க. ஒரு பிச்சைக்காரன் கூட காலையில எழுந்திருச்ச உடனே எங்க போய் பிச்சை எடுக்கலாம், எப்படி பிச்சை எடுக்கலாம்னு யோசிப்பான். இது பாருங்க ஒண்ணு மாதிரி நடந்துக்க மாட்டான். ஏய், எல்லாரும் பாக்குறாங்கல்ல, என்ன இது? வா போலாம். உனக்கு தெரியாது, சுமாரு. எப்படி சீட் பண்ணிட்டா பாரு. சார் நீங்களா? கொஞ்ச நேரம் வெளில போயிருந்தேன், அதுக்குள்ள அந்த நாய்ங்க உங்களை வாங்கிட்டு வர சொல்லிட்டாங்களா? அவங்கள மனுஷங்களே இல்ல சார். அவங்க அத்தான் பேரை கெடுக்கிறதுக்கு வாச்சிருக்கானுங்க சார். அவனுங்க சான்ஸ் கட்டு வந்தவங்கள போய் சரக்கு வாங்க அனுப்பிச்சிட்டாங்களே சார். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, தைரியமா இருங்க. 10ஆம் தேதி ப்ரொடியூசர் டைரக்டர் வந்துருவாங்க. நீங்க வந்து போனதை நான் அவங்க கிட்ட சொல்றேன் சார். நீங்களும் கண்டிப்பா ஆபீஸ் வந்துருங்க. வரேன் பரவாயில்ல சார், வருத்தப்படாதீங்க. பரவாயில்ல கிளம்புங்க. சாரி. இட்ஸ் ஓகே. உங்க இடத்துல நான் இருந்தா கூட இப்படிதான் கோவப்பட்டிருப்பேன், பேசியிருப்பேன். பாருங்க தப்பு பண்ணிட்டேனே. சரி விடு, ஏதோ தெரியாம பேசிட்டேன். வா போலாம். Ma'am, anything else? Only this. This one? Yeah. Okay. ஹலோ ஹாய். ஹாய். உங்களை எங்கெல்லாம் தேடுறது? என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, இத கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். என்ன இருக்கு? இதுல என்ன இருக்குன்னு கேட்காதீங்க, என்ன எழுதி இருக்குன்னு பாருங்க. என்ன? பிரஸ்? அமுத்துங்க. இதுல என்ன எழுதி இருக்குன்னு பாருங்க. டர்ன். திருப்புங்க. புல். இழுங்க. Oh God. ஹாப்பி பர்த்டே. உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்போ நீங்க சொன்னீங்களே, கடவுள் அவர்தான் போய் ஹாப்பி பர்த்டே சொல்லுன்னு சொன்னாரு. பிடிச்சிருக்கா? என்ன? உயிரோட ஒரு வாழ்த்தட்டு என் பின்னால ஓடி வந்து வாழ்த்துக்கள் சொல்லுதே, எப்படி பிடிக்காம இருக்கும்? ரத்தமும் சதையுமா பெஸ்ட் விஷஸ் சொல்லுதே, எப்படி பிடிக்காம இருக்கும்? Thank you very much. Okay. Wish you many more happy returns of the day. Thank you. நான் வரேன். Bye. ஹாய். வந்துட்டான்டா. அல்வா ஒரு டீ போடு. அதையும் சேர்த்து 47 ரூபா ஆச்சு. பாத்துட்டியா? சரி ஒரு சைவ டீ போடு. அது என்ன சைவ டீ அசைவ டீ? சாதா டீனா சைவம், உன்ன மாதிரி ஈ விழுந்த டீ குடிச்சா அது அசைவம். டீயா? எடுத்து போட்டு குடுறா. அது எப்படிங்க ஈ விழுந்த டீயை குடிக்கிறது? அந்த ஈ எவ்வளவு டீயை குடிச்சிட போகுது? சும்மா இருக்கட்டும், குடி. டெய்லி குடிக்கிறது தானே. அது எப்படிங்க? பாரு, இதுக்கே நீ டென்ஷன் ஆகுறியே. பள்ளி விழுந்த பஜ்ஜி 10 திருட்டு உட்கார்ந்துருக்கான். அவன் என்ன டென்ஷன் ஆகுறான்? அவன் பள்ளியா? மாவை ஆட்டும் போதே பார்த்தவையா நானு. அங்க போ. காசு எப்பா நீ பணமே கொடுக்க வேணா, ஏவட்ட கெடுத்துறாரா சாமி. புரிஞ்சுக்கிட்டா சரி. ஒரு மசாலா டீ போடு. அப்பா என்ன வெயிலு, அல்வா ஒரு ஸ்பெஷல் டீ போடு. போட்டுருவான். அப்படியே 4 பழம், ஆ. 4 பிஸ்கட், ஆ. ஒரு 2 பஜ்ஜி பார்சல் பண்ணு. இந்தா 500 ரூபாய். பழைய பாய்க்கு 300 ரூபாய் எடுத்துட்டு 200 ரூபாய் டிப்ஸா வச்சுக்கோ. ஏய், நீ வந்து எலக்ட்ரிக் ட்ரெயின்ல பிச்சை எடுத்து வந்தானே, என்னடா இப்படி ஒரு வாழ்க்கை உனக்கு? சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவா இருக்கும்ல, அப்படின்னா அதான் இந்த ரெடிமேட் செட் வைக்கிறது. புரியலையேடா. இப்பெல்லாம் எவன்டா டெய்லர் கடைக்கு போறான்? எல்லாம் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு சோம்பேறித்தனம் பண்ணிட்டு இருக்கானுங்க. நான் வீடு வீடா போய் சட்டை சேல்ஸ் பண்றேன். ஒரு சட்டை வித்தா எனக்கு 30 ரூபாய் லாபம் கிடைக்குது. தினம் 10 சட்டை வைக்கிறேன். 300 ரூபாய் ஆச்சுல, பிறகு என்ன? ஆகா, ஒரு நாளைக்கு 300 ரூபாய் வருமானமா? அப்படின்னா ஒரு மாசத்துக்கு 9000 ரூபாய் வருமானமா? ஆகிறேன்டா நான் ஒரு சேல்ஸ் ரெப்.